அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரூஃபாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஆறு முட்டை எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ராவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை சாட்டே பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். இது கடையில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக் ரைஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருந்த 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் ஜீரா பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 6 முட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஃபுல் குக் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃப் குக் இருக்கும் போதே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ரைஸ் தேவைப்படுதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் விற்கிற எக் ஃப்ரைட் ரைஸ் அது வேறு, இது எக் ரைஸ், இது வேறு டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.